திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையில் மலைவாழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 2017-18 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் சங்கம் தொடங்கப்பட்டது. சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தின் கீழ் சாமை, மூலிகை தேன் மற்றும் வனப்பகுதியில் சேகரிக்கப்படும் புளி உள்ளிட்ட பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முதலீடு செய்து உறுப்பினர்களாக இணைந்தனர். ஆனால் தொடங்கிய சில மாதங்களிலேயே சங்கம் முழுமையாக செயல்படாமல் போனதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளாக உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய லாப பங்கு தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு நேரடி கள ஆய்வு மேற்கொண்டு உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டிய லாப பங்கு தொகையை முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கார்ப்பரேட் லிமிடெட் ஆரம்பிச்சு 2018-19 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள்கிட்ட, இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்கிட்ட தான் அதனுடைய பங்கு தொகையை வசூல் பண்ணி இதில் எல்லாரும் மெம்பராக சேர்ந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிங்க மேலே இதில் மெம்பராக இருக்கிறாங்க. இதில் கொள்முதல் செய்யக்கூடிய தானியங்களாக இருக்கட்டும், இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், அதுக்கான லாப விகிதத்தை இது வரைக்கும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மலைவாழ் மக்களுக்கு இதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு ₹1 கூட கொடுத்ததில்லை. அதனுடைய பங்கு தொகை அந்த வருமான லாபம் கவர்மெண்ட்லேருந்து வந்தோம். அது என்ன பண்ணியிருக்காங்க அரசு அதிகாரிங்கன்றத இன்னும் தெரியவில்லை. ஏன்னா இதில் ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுடைய முதலீடு தொகையா சேர்ந்து தான் உறுப்பினராக இங்கே சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர்களுக்கான அந்த லாப தொகையை இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இது செயல்படுறதுன்றத இன்ன வரைக்கும் சரியாக தெரியல. இங்கே மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள்கிட்ட விளையக்கூடிய அந்த தானியங்களை வாங்கி சரியாக அதை மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணுறாங்க. நல்ல வருமானம் வருது. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கான அந்த பங்கு தொகையை அந்த லாப தொகையை ₹1 கூட 2018 இன்னைக்கு 26 வரைக்கும் கொடுக்கவே இல்லைன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது.